வாழ்க்கையின் பயணம் மனதின் இருமுகங்களின் ஆழமான ஒரு பயணமாக இருக்கும். எதை செய்தாலும் இருமுகங்களாகத்தான் செய்வீர்கள். உங்களால ஒரே ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நீங்க எப்பொழுதுமே சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. ஒரு சிக்கலான ஆனால் அதே நேரத்தில் ஆழமான உணர்வுகளால் நிரம்பிய ஒரு பயணமாக இருக்கும். எவ்வளவுதான் சிக்கலான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உணர்வுகள்ங்கிறது அதிகமாகவே இருக்கும். வெளியில் நீங்கள் எப்போதுமே சிரித்து கொண்டிருப்பீங்க. எப்பொழுதுமே அனைவரிடையும் பேசி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு எல்லாரிடமும் கலந்து பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து என்ன பண்ணுனா வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு யாரிடமும் நீங்க வெளியில் கூறவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வெளியில் கூறிட்டீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான நன்மைகளும் நடக்காது என்று உங்களுக்கே தெரியும். அதனால நீங்கள் எதை பற்றியும் வெளியில் கூறவே மாட்டீங்க. வெளியில் கூறாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்து வாழ பழகி கொண்ட ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. அதனால உங்களுடைய உள்ளம் மட்டும் எப்பொழுதுமே ரகசியம் நிறைந்த ஒரு உலகம் போல நிச்சயமா உங்களுடைய உள்ளமானது இருக்கும். இது ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அந்த ஒரு உலகத்தை யாரும் முழுமையாக பார்த்ததே கிடையாதுங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்க பெற்றோர்கள் என யாருக்குமே அது தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் நிச்சயமாக இருப்பீங்க. சிறு வயதில் தொடங்கிய உங்களுடைய மனக்குழப்பங்கள் 2 மனநிலையின் ஆரம்பமாக இருக்கும். நீங்க சிறு வயதிலிருந்தே மற்றவங்களை விட வேறுபட்ட ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஒரு பக்கம் மிகவும் சந்தோஷமாகவும், இன்னொரு பக்கம் காரணமே இல்லாமல் சோகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் சிறு வயதிலிருந்து அனுபவித்துக் கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய மனதில் எப்போதும் 2 குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒன்று நம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு குரல், மற்றொன்று கவனமாக இரு, எதை செய்தாலும் கவனமாக செய் என்று கூறக்கூடிய மற்றொரு குரல். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நன்மைகள் செய்தாலும் சரியான ஒரு முடிவையும் சரியான ஒரு பாதையையும் தேர்ந்தெடுத்தால் கூட உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த 2 குரல்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேறவே விடாது. இது பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று ஒரு பக்கம் கூறும். மற்றொரு பக்கம் இது பண்ணுனாதான் உன்னால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று மற்றொரு பக்கத்துல இன்னொரு குரலும் கூறும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க இதுவரைக்கும் எதிர்கொண்டு வாரீங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய சிறிய முடிவுகளுக்கு கூட அதிகமா யோசிப்பீங்க. அந்த ஒரு யோசனை தான் உங்களுடைய பலமாக இருந்தாலும் சில நேரங்களில் அதை உங்களை மிகப்பெரிய அளவுல சோர்வடையும் வைக்கும். நான் ஏன் இப்படி அதிகமா யோசிக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுவீங்க. உங்களை பல இரவுகள் அது தூங்க விடாம எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கவும் வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறவும். உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, ஆனா அதுவே ஒரு நேரத்துல உங்களுக்கு சந்தேகமாகவும் மாற ஆரம்பிக்கும். மிதுனம் ராசிக்காங்க ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த ஒரு நம்பிக்கைக்குள் ஒரு சிறிய சந்தேகங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தாலோ, ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பேசினால் கூட அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க விட்டுட்டு அவங்க மீது நீங்க சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமைப்படுறாங்களோ, நம்ம இந்த அளவு வளர்றது அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு பல கேள்விகளை நீங்க நிச்சயமா கேட்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க ஒருவரிடம் அன்பு காட்டுனீங்க அப்படின்னா அவங்களிடம் இருந்து அதே அளவுக்கு அன்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த நடக்காத போது உங்களுடைய மனமானது உடைந்து போய்விடும். நான் கொடுத்த அளவுக்கு ஏன் எனக்கு திரும்ப அன்பு கொடுக்கவில்லை, அன்பு கிடைக்கவில்லை என்று இந்த ஒரு கேள்வியும் உங்களுடைய உள்ளத்தை பல முறை கிழித்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சி ஆனால் அது திடீர் மாற்றங்களாக இருக்கும். நீங்க வாழ்க்கையில பல விஷயங்களை முயற்சி முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தில் முழு உற்சாகத்துடன் கூட நீங்க இறங்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா சில நாட்களில் அதே விஷயத்தில் நீங்க ஆர்வம் குறைந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதனால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கையிலிருந்து தப்பி போயிருக்கும். அந்த நல்ல வாய்ப்புகளை நினைத்து நீங்கள் இன்னமும் கவலைப்பட்டு கொண்டே தாங்க நிச்சயமா இருப்பீங்க. நீங்க திறமை இல்லாததால் இதெல்லாம் ஏற்படுவது கிடையாது. உங்களுடைய மனம் ஒரே விஷயத்தில் நிலைத்து இல்லாமல் இருக்கும். நிலைத்து இல்லாம போனதால் மட்டும்தாங்க ஒரே ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் நான் ஏன் எதையும் முடிக்க முடியவில்லை என்று உங்களுடைய மனவேதனையை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா என்பதையும் நீங்க கமாண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டீர்கள் என்றால் நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத ரகசியமான கஷ்டங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த சில கஷ்டங்கள் அவை யாருக்கும் தெரியாமலே தாங்க இருந்தது.
நீங்க சிரித்து கொண்டே இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் அழுது கொண்டே தாங்க இருந்தது. நீங்க உங்களுடைய வலியை யாரிடமும் சொல்லாம இருந்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய உள்ளுக்குள் உருவாகி இருக்கும். அதனால நீங்க யாரிடமும் எதை பற்றியும் கூறியிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க உங்களையே ஆறுதல் கூறி வாழ கத்து கொடுத்திருப்பீங்க. அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. யாருக்கும் தெரியாத மறைந்த சில உண்மைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய சிரிப்புக்கு பின்னால் அதிகமான கண்ணீர்கள் மறைந்திருக்கும். நீங்க வெளிப்படையாக சிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால எவ்வளவோ சோகமான விஷயங்கள், சோகமான கதைகள், சோகமான மனிதர்கள் கொடுத்த காயங்கள், இது எல்லாமே உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதனை வெளியில் காட்டக்கூடாது என்பதற்காக மட்டுமே நீங்கள் வெளியில் சிரித்து அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க நிச்சயமா இருப்பீங்க. வெளியில் உங்களுக்கு எப்பொழுதுமே வலிமையான ஒரு முகத்தையும் வலிமையான ஒரு மனிதராகவும் தான் நீங்க காட்டிக் கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உடைந்த மனமானது இருக்கும். யாராவது ஏதாவது ஒன்று பேசினால் கூட, யாராவது சண்டையிட்டால் கூட உங்களுக்குள்ள அந்த மனமானது உடைந்து விடும். அது இன்னும் உங்களை காயத்திற்கு மேல காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். தனிமையில நடந்த போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகத்தான் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது இன்னும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க அனுபவித்த குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். தெளிவுங்கிறது பிறந்து நீங்க எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முடிவுகளும் இனிமே சரியான நேரத்தில் உங்களால் எடுக்கப்படவும் முடியும். நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 4 நன்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க இனிமே செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு வெற்றி உடனே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றியால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகளால் ஏகப்பட்ட நன்மைகளும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல உறவுகளும் உங்களை தேடி வரவும் செய்யுங்க. நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க அழகாகவும் மாற்றுவாங்க. மன அமைதி என்பது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மன அமைதியால் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி அடிக்கடி நடக்கக்கூடிய சந்தோஷத்துக்கான தருணங்கள் என்ன தெரியுமா? நீங்க முன்பு கவனிக்காத சில சின்ன விஷயங்களிலும் இப்பொழுது மகிழ்ச்சி என்பதை காண ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனம் எப்போதுமே அமைதியாகத்தான் இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு நீங்க வாழ ஆரம்பிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தரக்கூடிய 5 பெரிய நன்மைகள் என்ன தெரியுமா? இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவான அளவில் தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த தெளிவான சிந்தனையால் எடுப்பதனால் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். தொடர்பு திறனை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார். தொழில் மற்றும் பணத்துல எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சில பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை குறைத்து விடுவார். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். தீராமல் இருந்த பிரச்சனைகள் இனி எப்படி தெரியுமா தீரும் உங்களுடைய வாழ்க்கையில? இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் மெதுவாக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். நீங்க இது எப்படி சரியாகி விட்டது என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய விஷயங்களில நல்லது என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கவும் செய்யும். ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கை குழப்பம், வலி, சந்தேகம் இவையெல்லாம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது. ஆனா அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு புதிய ஒரு மனிதராக மாற்றியிருக்கும். அந்த அனுபவங்கள் தாங்க உங்களை இன்னமும் நல்ல ஒரு மனிதராக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு நல்ல நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போய் சேர்த்திருக்குங்க. இனி நீங்க பழைய மிதுனம் ராசி அன்பர்கள் கிடையாது. நீங்க வலிமையான ஒரு நபராக இனிமே மாற ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு தெளிவான ஒரு நபராக இருக்கணுமோ, எந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் நீங்க வெளியில் வர வேண்டுமோ அதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அந்த அளவுக்கு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விதிமுறைகளில் வாழப் போகிறீர்கள் என்றால் இதனை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்விடுங்க.
நாளை உங்களை பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும் என்பதையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கும். அதனை வெளியில் காட்டக்கூடாது என்பதற்காக மட்டுமே நீங்கள் வெளியில் சிரித்து அனைவரையும் ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகவும் நீங்க நிச்சயமா இருப்பீங்க. வெளியில் உங்களுக்கு எப்பொழுதுமே வலிமையான ஒரு முகத்தையும் வலிமையான ஒரு மனிதராகவும் தான் நீங்க காட்டிக் கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உடைந்த மனமானது இருக்கும். யாராவது ஏதாவது ஒன்று பேசினால் கூட, யாராவது சண்டையிட்டால் கூட உங்களுக்குள்ள அந்த மனமானது உடைந்துவிடும். அது இன்னும் உங்களை காயத்திற்கு மேல காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். தனிமையில நடந்த போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகத்தான் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது இன்னும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க அனுபவித்த குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். தெளிவுங்கிறது பிறந்து நீங்க எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முடிவுகளும் இனிமே சரியான நேரத்தில் உங்களால் எடுக்கப்படவும் முடியும். நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் ஒரு நன்மையை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய 4 நன்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க இனிமே செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு வெற்றி உடனே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெற்றியால் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு திறக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகளால் ஏகப்பட்ட நன்மைகளும் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல உறவுகளும் உங்களை தேடி வரவும் செய்யுங்க. நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய வாழ்க்கையவே அவங்க அழகாகவும் மாற்றுவாங்க. மன அமைதி என்பது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மன அமைதியால் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி அடிக்கடி நடக்கக்கூடிய சந்தோஷத்துக்கான தருணங்கள் என்ன தெரியுமா? நீங்க முன்பு கவனிக்காத சில சின்ன விஷயங்களிலும் இப்பொழுது மகிழ்ச்சி என்பதை காண ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனம் எப்போதுமே அமைதியாகத்தான் இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு நீங்க வாழ ஆரம்பிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தரக்கூடிய 5